அனைவருக்கும் வணக்கம். பட்டிக்காடா பட்டணமா? ஒரு எலி ஒன்று ஊரில் சந்தோஷமாக வாழுது. அதுக்கு பலகாரம் அதெல்லாம் கிடைக்காது. இருந்தாலும் அங்கே கிடைக்கிற கேழ்வரகு நெல்லை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தது. சொந்தக்காரங்களாம் வருவாங்க போவாங்க. என்னதான் இருந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் அந்த எலியோட தம்பி பட்டணத்துலேருந்து வருது. வரும்போது ஒரு மாதிரி பேண்ட்டு சட்டை கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே ரொம்ப மாடர்னாக வருது. மாடர்னாக என்ன ஒரு கிராமம் அது, இப்படி அழுக்காக இருக்குது, போர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. அப்புறம் என்ன மனுஷங்களாம் இப்படி இருக்கிறாங்க, போர் சிட்டிசன் அப்படின்னு திட்டிக்கிட்டே வருது. சரிடா வா தம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எலி அண்ணன் எலி தம்பி எலியை கூப்பிடுது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ பார்த்தா தம்பி எலிக்கு ஒரு ஏமாற்றம். என்னென்னா அதுக்கு கேழ்வரகும் நெல்லும் வச்சனால அவங்க அண்ணன்ட்ட கேட்குது, நீ இதையா சாப்பிட்டுட்டு இருக்கிற? நான் எங்கள் ஊரில் கேக்கு, சாக்லேட்டு, சேலடு இப்படி தான் சாப்பிடுவேன். நீ என்னடா இன்னும் இதையே சாப்பிட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல, சரி நான் ஒன்று பண்ணலாம், நாளைக்கு காலையில் நீ கிளம்பி என் கூட வா, நம்ம பட்டணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அடுத்த நாள் காலையிலே கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க அந்த சின்ன எலியோட தம்பி எலியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த தம்பி எலி சொல்லுது, சரி நீங்க இரு, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே முந்திரி அல்வா இருந்தது. முந்திரி அல்வாவை தூக்கிட்டு ஓடி வர வேகத்தில் தட்டை கீழே தள்ளி விட்டுருது. தூங்கிட்டு இருந்த வீட்டு முதலாளியில் அந்த வீட்டுக்காரங்க எந்திரிச்சு இது எழுத்துல தாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே தம்பி எலி அண்ணன் எலிகிட்ட போயிட்டு அதை கொடுத்துருச்சு. 2 பேரும் அந்த முந்திரி அல்வா சாப்பிட்டு அப்போ அண்ணன் எலி கேட்குது, தம்பி சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு தம்பி எலியும், அதுக்கு என்ன, தாராளமாக எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு எடுத்துகிட்டு வரும்போது திரும்ப அதே தட்டையை தள்ளி விட்டுருது. உடனே அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாயை பிடிச்சி அந்த ரூமுக்குள்ளே விட்டு அந்த 2 எலியும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அது வழியாக அப்படியே ரொம்ப ரைடர் வேகத்தில் ஓடிக்கிட்டு அந்த அண்ணன் எலி சொல்லும், தம்பி இங்கே நீ சொகுசாக இருக்கிற அது சரி, ஆனால் இவ்வளோ பெரிய ஆபத்தில் நம்ம ஊரில் இருக்காதுப்பா, என்னை ஆளை விட்டுடா, நான் நம்ம ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, தம்பி எலியும் அண்ணன் என்னை விட்டுட்டு போகாதுன்னு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போவோம். நன்றி.